வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியிலே இருக்கின்ற விவசாய பெருமக்கள் பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையாக நீண்ட கோரிக்கையாக இருந்து வந்தது. யானைகளுடைய தொல்லைகள் விவசாய நிலங்களிலும் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளிலும் அடிக்கடி வந்து தொல்லை பண்ணுகிறது. விவசாய நிலங்களை அழித்து விடுகிறது. இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வனத்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் அரசும் எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக கூடலூர் பகுதியிலும் பந்தலூர் தாலுகா பகுதியிலும் நிலவி வருவதை அனைவரும் அறிவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு அந்த கோரிக்கையை ஓரளவுக்கு நிறைவேற்றும் எண்ணத்தோடு வனத்துறை அதிகாரிகள் எண்ணியிருக்கிறார்கள். அதற்கான செயலில் இறங்கியிருக்கிறார்கள். அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நேற்றைய தினம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்தில் தினமும் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது என்றும் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் முதல் முறையாக விவசாயிகளிடம் வனத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார்கள். யானைகளால் உங்களுக்கு எந்த வகையிலே எப்படி தீமை ஏற்படுகிறது, இந்த விவசாய நிலங்களுக்குள் யானைகள் எந்த முறையில் வருகிறது, அது எப்படி வருகிறது என்பதை கூடலூர் வன அலுவலர் அலுவலகத்திலே வைத்து நேற்றைய தினம் தொடங்கி நடைபெற்றது என்றும் இந்த முகாம் தொடர்ந்து மாதந்தோறும் நடத்தப்படும் என வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு அவர்கள் இந்த விவசாயிகளிடம் தெரிவித்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இது ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வெங்கடேஷ் பிரபு அவர்கள் தெரிவித்த போது, யானைகள் விவசாய நிலங்களுக்குள்ளே வருகிறது என்றால் வாழை, பலாப்பழம் போன்ற யானைகளுடைய உணவுகளை தேடித்தான் வருகிறது என்பதை போன்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டதாக தெரிவித்தார்கள். அதனால் அதை போன்ற பயிர்களை அதிகளவு பயிரிடாமல் காத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இது ஒரு நல்ல முயற்சியாக நல்ல ஒரு செயலாக கருதப்படுகிறது. கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியிலே விவசாய பெருமக்கள் இதை வனத்துறை அதிகாரிகள் சிறந்த முறையில் நடவடிக்கை எடுத்து மாதந்தோறும் இதுபோன்ற விவசாயிகளையும் மக்கள் குறைகளையும் கேட்கும் ஒரு கூட்டத்தை கட்டாயமாக நிச்சயமாக நடத்த வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை பொதுமக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அதன்படி வனத்துறை நடக்க வேண்டும் என்றும், இது ஒரு கூட்டத்தோடையோ அல்லது அவர்கள் சொல்வதை கேட்டு அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் பலன் இருக்காது என்றும், இப்போது நாம் இந்த யானைகளால் ஏற்படுகின்ற விவசாயிகளுக்கான தொல்லைகளை சிலவற்றை பார்ப்போமே. எங்க வராங்க?
இதை நல்ல முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதியினுடைய விவசாய பெருமக்களுடைய நீண்ட நெடிய நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த யானைகள் தற்போது பார்த்திருப்பீர்கள், விவசாய நிலங்களிலே வந்து விவசாயிகளை அச்சுறுத்துவதும் விவசாய நிலங்களை அழிப்பதையும். ஒரு நாடு செழித்து வளர வேண்டுமேயானால் விவசாயம் முதுகெலும்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் நிமிர்ந்து நடைபோட வேண்டும் என்றால் முதுகு எலும்பு என்பது உறுதியாக தரமாக இருக்க வேண்டும். அதை போல ஒரு கிராமம், ஒரு ஊர், ஒரு மாவட்டம், ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டுமையானால் விவசாயம்தான் செழித்து இருக்க வேண்டும். அந்த விவசாயத்தை அழிக்கக்கூடிய யானைகள், வனவிலங்குகளை வனத்துறை அதிகாரிகள் கட்டுப்படுத்தினால் அந்த நாடு செழித்து வளரும். மன்னர் காலத்தில் கூட இதை போன்ற ஒரு கதைகளெல்லாம் சொல்லுவார்கள். யானைகள், வனவிலங்குகளெல்லாம் விவசாய நிலங்களை வந்து அழிக்கின்ற போது விவசாயிகளும் பொதுமக்களிடத்தில் கோரிக்கையை மன்னனிடத்திலே எடுத்து சென்று முறையிடுவார்களாம். மன்னரே தலைமையேற்று அந்த வனவிலங்குகளை காட்டுப்பகுதியிலே விரட்டுவதற்கு அவரே படையெடுத்து காட்டுப்பகுதிக்கு செல்வதாக கதைகளை கூட கேட்டிருப்போம் நாம். அதை போலதான் இன்றைக்கு கூடலூர் மக்களுடைய மத்தியிலும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதற்கு சரியான ஒரு தீர்வை வனத்துறை அதிகாரி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். திரு வெங்கட் பிரபு அவர்கள், வனத்துறை அதிகாரி அவர்கள் அக்கறை எடுத்து அதை முதன்மையாக இன்றைக்கு தீர்ப்பதற்காக ஒரு மக்கள் ஆலோசனை கூட்டத்தை முதல் முறையாக கூடலூர் வன அலுவலகத்திலே நடத்தி இருக்கிறார். இந்த வெங்கட் பிரபு அவர்கள் இருக்கின்ற காலத்திலேயே இது சரியான ஒரு தீர்வாக எடுக்க வேண்டும் என்று விவசாயிகளும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் திரு ராஜா அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கை எடுத்தால் நாடு செழிக்கும் என்று தெரிவித்து, இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் காண்பதற்கு யூடியூப் என்எம் டிவி பகுதியிலே சென்று நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று கேட்பதோடு, உங்கள் பகுதியிலே நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா, உங்கள் பகுதியிலே இருக்கின்ற ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி சிறந்ததொரு தொலைக்காட்சியாக சிறப்பான நிகழ்ச்சிகளை, உள்ளூர் செய்திகளையும் தந்து கொண்டிருக்கின்ற ஒரு நவரசன் தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கிறது. அந்த தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் ஆபரேட்டரிடம் கனிவோடு கேட்டுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் காசை கொடுத்துதான் உங்கள் வீட்டுக்கு கேபிள் இணைப்பை எடுத்திருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு கட்டாயமாக நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று மகிழுங்கள் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நீலமலை அன்பில்